ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இது வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். பட் உங்க புக்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா வந்து எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.6 ml of acetic acid having density 1.06 gram per ml is dissolved in 1 liter of water. The depression in freezing point observed for the strength of acid was 0.0205 degree centigrade. Calculate the Van der Graaf factor. Okay, என்ன கேட்டுக்கிறாங்க? Van der Graaf factor வந்து கேட்டுக்கிறாங்க. Van der Graaf factor வந்து கேட்டுக்கிறாங்க. அப்புறம் டிசோஷியன் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ டிசோஷியன் ஒரு வார்த்தை வந்துட்டாலே நமக்கு வந்து அங்கே ஐயை வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்ம வந்து ஐ வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? டெல்டா டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு கேஎஃப் இன்ட்டு மோலாரிட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இந்த ஐயில நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஆல்ஃபா வந்து கண்டுபிடிச்சிடலாம். 1 + ஆல்ஃபா. இது நமக்கு வந்து டிசோசியேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ டிசோசியேஷன்னா என்னன்னா 1 + ஆல்ஃபா வந்து வரும். இதாவது அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 1 - ஆல்ஃபா பை 2 வந்து வந்திருக்கும். அப்போ நமக்கு என்ன இதுல நம்ம வந்து k வந்து கண்டுபிடிச்சலாம். k is equal to c alpha square divided by c into 1 - ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து வீக் ஆசிட், அசிடிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். நீங்கள் ஆல்ஃபா வந்து நெக்லெக்ட் பண்ணுற அந்த இந்த கீழே வந்து டினாமேட்டில் வந்து ஆல்ஃபா வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறதா நெக்லெக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த வேல்யூ அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, முதல்ல நம்ம வந்து ஐ வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா டிஎஃப். டெல்டா டிஎஃப் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா டிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ டெல்டா டிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 0.0205 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது அங்கே இருக்குது டெல்டா டிஎஃப். அப்போ விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன ஐ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஐ வேல்யூ அப்படியே போட்டுங்க. கேஎஃப் வந்து இங்கே கொடுக்கல, ஆனால் கேஎஃப் இங்கே கொடுத்தா தான் நம்ம வந்து பண்ண முடியும். டெக்ஸ்ட் புக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப் வந்து அந்த டெக்ஸ்ட் புக் உள்ளே இருந்தால் எடுத்திருப்பாங்க. ஒரு டேபிள காலம் கொடுத்துருப்பாங்க. கேஎஃபோட கேபியோட வேல்யூ நிறைய சால்வெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வாட்டருக்கு வந்து ஜென்ரலாக கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் வந்து கொடுத்துருவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கொடுப்பாங்களான்னு எனக்கு வந்து நாட் ஷூர். ஓகே, வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஒரு ஃபெமிலியரான சால்வெண்ட் இல்லையா? அதுக்கான கேஎஃப்பும் கேபி என்னன்னு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மெமரி பண்ணீங்க. மேக்ஸிமம் 99% கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஒரு 1% கொடுக்கலாம் கூட நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். அப்போ வாட்டரோட கேஎஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.86. ஆக்சுவலி கொடுத்துருவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க, ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். பட் ஆனால் வாட்டர் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இன்ட்டு நமக்கு என்ன மொலாலிட்டி வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ மொலாலிட்டின்றது என்னது? N2 இன்ட்டு W1 இல்லையா? அப்போ சால்வெண்ட்டோட வெயிட் W1 இன்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 1000 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த எல்லா வேலையும் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும்? அப்போ 0.0205 விச் இஸ் ஈக்குவல் டு ஐ என்ன பண்ணலாம்? இன்ட்டு 1.86. N2 நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா W2 டிவைடட் பை M2. ஏன்னா இது வந்து மோல்ஸ் இல்லையா? W2 டிவைடட் பை M2 இன்ட்டு W1 இன்ட்டு 1000. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிட்டோம். அப்போ அந்த வேல்யூ நம்ம அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ நமக்கு என்ன வருது? 0.0205 which is equal to I into 1.86. அப்போ what is the W2? அப்போ weight of the solute. இங்கே weight of the solute நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ml தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன தேவை? weight வந்து நமக்கு தேவை. அப்போ நமக்கு என்ன தேவை? இங்கே density நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ density is equal to mass by volume இல்லையா? அப்போ mass which is equal to what will happen? Volume into density. அப்போ நமக்கு வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.6 வந்து கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1.06 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? 0.6 இன்ட்டு 1.06 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன வருதுன்னா W2 வந்து பார்த்தீங்கன்னா 0.636. ஓகே, 636 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை M2 அசிட்டிக் ஆசிடோட மாலிகுலர் வெயிட் நமக்கு என்ன வரும்? இங்கே 2 கார்பன் வந்து இருக்குது. 2 கார்பனுக்கும் 24, ஒரு கார்பனுக்கு 12, 2 கார்பனுக்கு 24. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16, 2 ஆக்சிஜன் வந்து இருக்குது, நமக்கு வந்து 32 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்போ ஓவரால் ஆட் பண்ண நமக்கு என்ன 60 வந்து வருது. அப்போ M2 வந்து நமக்கு வந்து 62 அண்ட் W1 சால்வெண்டோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சால்வெண்ட் வந்து 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர்னா 1000 ml இல்லையா? அப்போ நம்ம வாட்டருக்கு வந்து டென்சிட்டி வந்து 1 தான். அப்போ அதோட எம்எல்லும் கிராமும் நமக்கு வந்து ஈக்குவல் தான். அப்போ வந்து ஒரு கேஜி அப்படின்னா 1000 கிராம் இன்ட்டு வந்து நம்ம வந்து 1000 வந்து போட்டுக்கலாம். இங்கே 1000 எதுக்கு தேவையில்லாமல் இருக்குது? 1000 நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ ஐ விச் இஸ் ஈக்குவல் நம்ம ஐ தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அப்போ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0.0205 டிவைடட் பை 60. ஓகே, டிவைட் பை இது வந்து நியூமரேட்டருக்கு அங்கே போயிடும் இல்லையா? இல்லை, நியூமரேட்டருக்கு வந்து போயிடும். அப்போ வந்து 60 டிவைடட் பை இங்கே என்னன்னா 1.86 இன்ட்டு 0.636 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ண நமக்கு என்ன வருதுன்னா 0.0205 into 60
அப்போ நமக்கு என்ன வருது 1.23 வந்து வருது 1.23 divided by 1.86 into 0.636 அப்போ 1.18 வந்து வருது 1.18296 வந்து வருது ஓகே போட்டுப்போம் அப்போ ஐயோட வேல்யூ நமக்கு என்ன வருது 1.23 divided by 1.18296 நமக்கு என்ன வருதுன்னா அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 1.040 வந்து நமக்கு வந்து வருது 1.040 வந்து நமக்கு வந்து வருது ஐ ஓகே அப்போ நம்ம ஐ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஐ ஈக்குவல் நமக்கு என்னது 1 plus ஆல்ஃபா இல்லையா அப்போ வாட் இஸ் த ஆல்ஃபா ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 1 minus ஐ அப்போ 1 minus 0.040 விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.040 வந்து நமக்கு வந்து வருது அப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஐ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன சி ஆல்ஃபா ஸ்கொயர் வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான் ஸோ இங்கேயே இதை பண்ணிடலாமா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கேஏ வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ கேஏ அப்போ நமக்கு என்ன வருது கேஏ விச் இஸ் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை சி 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும் இல்லை சி வராது எங்கள் சி வராது 1 மைனஸ் ஆல்ஃபா தான் வரும் ஓகே ஆமாம் சி 1 மைனஸ் ஆல்ஃபா சி நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு என்ன 1 மைனஸ் ஆல்ஃபா தான் நமக்கு வந்து இங்கே வரும் ஓகேவா ஸோ இதான் நமக்கு வந்து ஃபார்முலா இங்கேயும் நமக்கு என்னன்னா சி வந்து வராது சியை தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுவோமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி வந்து வராது 1 மைனஸ் ஆல்ஃபா தான் நமக்கு வந்து இங்கே வந்து வரும் அப்போ இங்கே சீன்றது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து மோலாரிட்டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே அப்போ மோலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் மோட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் N2 அப்போ W2 டிவைட் பை M2 வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கணும் ஓகே இங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடும் ஓகே அப்போ மோட்ஸ்ன்றது என்னது N2 தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா அங்கேருந்து நான் எடுக்கிறேன் அப்போ N2 which is equal to W2 divided by M2 அப்போ W2 நமக்கு என்ன எடுத்துருக்கிறோம் W2 is equal to 0.636 M2 வந்து நமக்கு வந்து 60 அப்போ what is the value 0.636 divided by 60 அப்போ 0.0106 அப்போ C யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா C யோட வேல்யூ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.0106 ஓகேவா ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 0.04 இல்லையா 0.04 the whole square divided by 1 minus 0.04 அப்போ what is the value அப்போ நமக்கு என்னன்னா 0.04 into 0.04 which is equal to into 0.016 அப்போ நம்ம பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 2.56 into 1 2 3 4 5 வந்து 10 to the power of minus 5 வந்து வருது 10 to the power of minus 5 அப்போ 1 minus alpha இது வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 1 minus 0.04 இல்லையா அப்போ 0.96 வந்து நமக்கு வந்து வருது 0.96 வந்து வருது அப்போ what is the value 2.56 divided by 0.96 நமக்கு என்ன 2.67 வந்து வருது அப்போ நமக்கு எக்ஸாக்டாக வந்து 2.7 into 10 to the power of minus 5 இது வந்து 4 கிடையாது இங்கே வந்து நமக்கு வந்து 5 ஓகேங்க நமக்கு என்ன டிவைட் பண்ணோம் -5 தான் நமக்கு வந்து வரும் ஓகே -5 வந்து வருது அப்போ நீங்கள் 1 மைனஸ் ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா கேஏ வேல்யூ வந்து நமக்கு வந்து இது வந்து வருது ஓகே கேஏ வேல்யூ நமக்கு இது வந்து வருது சப்போஸ் இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த வேல்யூ கிடைச்சிருக்கும் 2.56 into 10 to the power of minus வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நமக்கு வந்து பெரிய டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது ரெண்டுமே நமக்கு வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஆல்ஃபாவை நெக்லெக்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம் இல்லை ஆல்ஃபா வேல்யூ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம் ஒன்றும் நமக்கு வந்து மிஸ்டேக் கிடையாது அந்த ஆல்ஃபாவை நீங்கள் எப்போ நெக்லெக்ட் பண்ணலாம் அந்த வேல்யூ வந்து ரொம்ப லோ வேல்யூ வந்து இருக்கணும் ஒன்றை கம்பேர் பண்ணும்போது 0.04 ரொம்ப ஸ்மால் வேல்யூ இல்லையா அதை நெக்லெக்ட் பண்ணலாம் அப்புறம் வீக் ஆசிட் வந்து இருக்கணும் வீக் ஆசிட் மட்டும் தான் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண முடியும் ஸ்ட்ராங் ஆசிட்க்கு வந்து நம்ம வந்து அதை நெக்லெக்ட் பண்ண முடியாது